எந்த வேலை செஞ்சாலும் இதை மறந்துடாத. எதை மறந்துடாத? இதை மறந்துடாத. ஏன்? நான் செய்ய போற செயல்ல நான் உங்க கூட இருக்குன்றது ஞாபகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க கூட உங்க அப்பா இருக்காரா, நீங்க பயப்படாம இருக்கணும், அதான் அர்த்தம். அப்ப நான் உங்க கூட இருக்கேன்னா நீ நினைச்சது நடக்க போதுன்னு நினைச்சுக்கோ. ஒரு சாதாரண ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறீங்க பையனை, அந்த பையன் டெய்லியுமே என்ன பண்றான், ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் எப்படி ஸ்விம் பண்றாங்க ஹாப்பியா பாக்குறான். இன்னொரு பையன் அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, ஸ்விம்மிங் பூல்ல பார்க்கும் போதெல்லாம் பாத்தியா அதுல உழுந்து ஒருத்தன் செத்துட்டான், அது வந்து பயந்துட்டான்றான். இந்த ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல போடும்போது ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா ஸ்விம் பண்ணாங்களா, அந்த மாதிரி நான் ஸ்விம் பண்ண போறேன்னு நினைப்போட கத்துக்கிற குழந்தை. அதே ஸ்விம்மிங் பூல்ல எனக்கு பயமா இருக்கு, நிறைய பேர் உள்ள வராங்க, ஐயோ அங்க இல்ல, ரெண்டு பேரும் அதே ஸ்விம்மிங் பூல் தான் இருக்காங்க, யார் சீக்கிரமா கத்துப்பா? அவ்வளவுதான் விஷயம். பக்கத்திலேயே லைஃப் கார்டு இருந்தாலும் நீங்களே தூக்கின்னு போனாலும் ஸ்விம்மிங்கை என்ஜாய் பண்ண போறோம்னு முடிவு பண்ண, சைக்கிள் ஓட்ட கத்துக்க யாருமா? அவர் பாக்குறாரு சைக்கிள், அப்பா நான் சைக்கிள் கத்துக்கணும், அப்படியே ஜாலியா போகலாம், ஸ்கிட் பண்ணலாம், அதெல்லாம் மனசு வச்சுன்னு ஓட்ட கத்துக்கிறாரு. இன்னொருத்தர ஃபோர்ஸ் பண்றீங்க, நீ ஓட்டு, நீ டியூஷன் போன ஓட்டுன்னு. ரெண்டு பேர்ல யார் சைக்கிள் ஈஸியா கத்துப்பா? யார் என்ஜாய் பண்றாங்க? நீங்க செய்யற வேலையில ரிசல்ட் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாதான் நீங்க பிரசன்ட் என்ஜாய் பண்ணுவீங்கன்றான் இறைவன். நல்லா கவனிச்சுக்கணும். சிலருக்கு உழைக்க தகுந்த உழைக்காம இருக்க காரணம் என்னன்னா, என்ன பண்ணாலும் முடிவு நெகட்டிவ்னா செய்ய மாட்டாங்க. அப்ப இனியெல்லாம் சுகமே என்ற உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெறுமே. இனியெல்லாம் சுகமே என்று உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெறுமே. உங்க வயசு என்னன்னா இருக்கட்டும், கவலைப்படாத கண்ணு, என் குடும்பம் நல்லா தான் இருக்க போகுது, என் பசங்க நல்லா தான் இருக்க போறாங்க அப்படின்ற நினைப்பு வரட்டும். அது ஃபியூச்சரை நல்லா வச்சுக்கோ, நான் போய் சொல்லல, பிரசன்டே நல்லா வச்சுக்கோ.